ஜும்மாவுடைய நாளில் யார் முதலாவது நேரத்தில் வாரார், முதல் நேரம் சூரியன் உதிச்சத்தில் இருந்து அவர் அன்றைக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ். முதலாவது வாரம் அல்ல, முதலாவது வாரவர் அல்ல, முதலாவது நேரத்தில் எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்கள் ஒருவரும் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை வேண்டாம். இரண்டாவது நேரத்தில் வாரவங்க யாராக இருந்தாலும் ஒரு மாட்டை அறுத்து பங்கு வச்ச நன்மை கிடைக்கும். மூணாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஆடுண்டாங்க. நாலாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் கோழிண்டாங்க. அஞ்சாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஒரு முட்டையை தண்ட பக்கத்து வீட்டு காரனுக்கு அல்லது சகோதரனுக்கு அன்றைக்கு ஒரு முட்டையை கொடுத்துட்டு தர்மம் செஞ்ச மனுஷன் போல என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகைதான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்கு மூசா, வ அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும்போது அதை மறந்துட்டதுக்கு அப்புறம், அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என் கூட யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ், எனக்கு கஷ்டமா இருக்கியா அல்லாஹ், சிரமமா இருக்கியா அல்லாஹ், இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து பதில் வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா, அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகணுமா, ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாயிருவா. தொழுகை விட்டுருங்க. ஹே எவ்ரிவன், நான் உங்கள்கிட்ட சாலிஹா. என்னோட கிளினிக்கில் வர நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பீரியட்ஸ் 2 நாள் 3 நாளில் ஸ்டாப் ஆன கூட 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு குசூல் எடுத்து தான் தொழுறாங்க, இல்லை நோன்பு வைக்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னா, குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றார் அப்படின்னா, சூரா பக்கரால when they become pure then go to them the way Allah has commanded you. ஸோ சிம்பிளாக இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ருவேஷன் அதாவது பீரியட்ஸ் உங்களுக்கு எப்போ ஸ்டாப் ஆகுதோ இமீடியட்டாக குசூல் எடுத்துக்கோங்க அண்ட் உங்களோட ஃபாஸ்டிங்கோ இல்லை சலாவோ கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 7 days வரைக்குமோ இல்லை 9 days இல்லை 14 days வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஸோ 2 days 3 days எப்போ ஸ்டாப் பண்ணாலும் இமீடியட்டாக குசூல் எடுத்துக்கோங்க அண்ட் உங்களோட சலா அண்ட் ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பாய்.